ட்ரிகனாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே 2 ஃபண்டமெண்டல்ஸை பற்றி பார்த்துருக்கோம். அதனுடைய வீடியோஸ் நம்ம அதில் கோர்ஸ் அந்த டேப்பில் இருக்குது. ஒரு கோர்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் பேட்ச் கிடைக்கும். சரிங்களா? ரைட். இப்போ இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரிகனாமெட்ரிஸில் அதனுடைய ஃபார்முலாஸை பற்றி பார்க்க போகிறோம். எப்போவுமே ஃபார்முலாஸுங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு வேலையை நமக்கு ஈஸியாக செய்கிறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு கருவி தான் ஃபார்முலாஸ். அதில் ட்ரிகனாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது அப்படின்னு நாம் நினச்சிட்ருக்கோம். ஆனால் ஒன்றும் இல்லை, ஒரு ஃபண்டமெண்டலான சில ஃபார்முலாஸை தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஆட்டோமேட்டிக்காக அதை வச்சே நாம் எல்லா விதமான சம்முகளையும் கூட நம்மளால் போட முடியும். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே இந்த ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி சம்மு கொடுத்தா அதில் சில ஃபார்முலாஸை மட்டும் நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா செர்டைனாக அவங்க கொடுத்துருப்பாங்க புக்கில். இப்போ நார்மலாக நம்ம டிஎன்பிஎஸ்சி எழுதுகிறோம், இல்லை எஸ்எஸ்சி எழுதுகிறோம், ஆர்ஆர்பி எழுதுகிறோம், இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் எழுதும்போது நமக்கு அதில் நாம் என்ன மெத்தடில் போடுறோம் அப்படிங்கிறது தேவையில்லை. நமக்கு தேவை ஆன்சரு. 4 அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸில் எது கரெக்ட் ஆன்சரோ அதை நம்ம டிக் பண்ணால் போதும் இல்லையா? அந்த வகையில் இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரிகனாமெட்ரியில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸை பற்றி பார்க்க போகிறோம். இதில் ஃபங்க்ஷன் ரிலேஷன் அப்படின்னு இதுக்கு பேர் ஃபங்க்ஷன் ரிலேஷன்ஷிப். இப்போ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னாலே நமக்கு எஃப் ஆஃப் அப்படின்னு வரும். எஃப் ஆஃப் எக்ஸு, எஃப் ஆஃப் ஏ, எஃப் ஆஃப் பி, அந்த மாதிரி வேரியபிளோடு நமக்கு இருக்கும். இது 6th 7th 8th அதிலெல்லாம் இருக்காது. மேக்ஸிமம் 9th நமக்கு பேசிக் இருக்கும். 10th இருந்து தான் நமக்கு ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்றதே ஆரம்பிக்கும். ஃபங்க்ஷன்னா என்ன, ரிலேஷன்ஷிப்னா என்ன அப்படிங்கிறது 10th இருந்து நம்ம ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டோம் இல்லையா? அப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் எக்ஸு, ஒய், ஏ, பி அப்படின்னு இருக்கும். இதை பற்றி தான் நம்ம முழுவதுமாக இப்போ இந்த ஃபார்முலாஸில் பார்க்க போகிறோம். அது ஃபங்க்ஷன் அப்படின்னு இருக்குன்னு அவசியம் கிடையாது, அது ஈக்குவேஷனாக இருக்கும். சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா சைன் டீட்டா காஸ் டீட்டாவை மட்டும் வச்சு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஃபார்முலாவுக்கு போகலாம். முதல்ல ரேஷியோஸ் அண்டு த ரெசிப்ரோக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரேஷியோஸ் அண்டு த ரெசிப்ரோக்கல்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு ரேஷியோ நமக்கு தெரியும். சைனு, காசு, டேனு இதெல்லாம் நமக்கு ரேஷியோ. இதிலிருந்து ரெசிப்ரோக்கல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைனோட ரெசிப்ரோக்கல் கொசிகேண்டு, காசோட ரெசிப்ரோக்கல் சீக்கண்டு, டேனோட ரெசிப்ரோக்கல் காட்டு. இப்போ மொத்தம் நமக்கு 6 ரேஷியோன்னு நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் ஆக்சுவலாக நமக்கு 3 ரேஷியோ தான். இந்த 3 ரேஷியோஸோட ரெசிப்ரோக்கல் தான் நமக்கு மிச்ச இந்த 3 ரேஷியோன்னு நம்ம சொல்லணும். சரிங்களா? அப்போ சைனுங்கிறது, காசுங்கிறது, டேனுங்கிறது இது எல்லாமே என்னன்னா ரேஷியோஸ், ஒரு ட்ரிகனாமெட்ரிகளுடைய ரேஷியோஸ். இது நாம் கிளாஸ் 10th இது நம்ம பார்த்தது தான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைன் டீட்டா அதனுடைய ஃபார்முலா 1 கொசிகேன். இது என்ன அப்படின்னா, இதை தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ரேஷியோ அண்டு ரெசிப்ரோக்கல்ஸ்ன்னு சொல்லியிருந்தோம். அதாவது சைனோட ரெசிப்ரோக்கல் கொசிகேன், ரெசிப்ரோக்கல்னால் பையில் எழுத போகிறோம்னு அர்த்தம். 1 கொசிகேன். இப்போ கொசிகேன் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் அப்படியே மாற்றி எழுதலாம். இதையே இப்போ கொசிகேன்னு கேட்டால் 1 சைன் அப்படின்னு நம்ம மாற்றி எழுதலாம். அடுத்து 2வது ரேஷியோ நமக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காஸ் டீட்டா. இப்போ காஸ் டீட்டாவோட வேல்யூ 1 சீக்கன் டீட்டா. ஏன் அப்படின்னா காசோட ரெசிப்ரோக்கல் நமக்கு சீக்கன். ஸோ இப்போ இதை நம்ம எப்படி மாற்றி எழுதலாம் அப்படின்னா, சீக்கன் டீட்டா அப்படின்னு இருந்துச்சுன்னா 1 காஸ் டீட்டா. இதெல்லாம் எலிமெண்ட்ரி லெவல், அதாவது 9th 10th இந்த கிளாஸுகளுக்கு ட்ரிகனாமெட்ரியோட பேசிக்ஸ் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. இதுக்கு மேலே டேன் டீட்டாங்கிறது காட்டோட ரெசிப்ரோக்கல்ங்கிறது நமக்கு தெரியும். 1 காட் டீட்டா. காட் டீட்டாவோட ரெசிப்ரோக்கல் நம்ம எப்படி எழுதலாம், 1 டேன் டீட்டா. இது நமக்கு பேசிக்காக இருக்கக்கூடியது. இதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ட்ரிகனாமெட்ரிக்கல் ஐடென்டிட்டிஸ், அதாவது பித்தகரியன் ஐடென்டிட்டிஸ்ன்னு சொல்கிறது. பித்தகோரியன் ஐடென்டிட்டிஸ்ங்கிறது என்னென்னா, இப்போ பித்தாகோரஸ் ஃபார்முலா நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, x² + y² =
இஜட் ஸ்கொயர் இல்லையா? ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இது இருக்கும் எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ்ஸு ஒய் ஸ்கொயர், அதாவது ஆப்போசிட் ஸ்கொயரு ப்ளஸ்ஸு அட்ஜசன்ட் ஸ்கொயரு, இல்லைன்னா அட்ஜசன்ட் ஸ்கொயரு ப்ளஸ் ஆப்போசிட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹைபாட்டேனியஸ் ஸ்கொயர் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இங்கே இந்த ட்ரிக்னாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபார்முலாவில் எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா, எக்ஸை வந்து சைனாகவும் ஒய்யை வந்து காசாகவும் எடுத்துக்கிறதுனால இங்கே சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ்ஸு காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1. ஏன்னா ஆப்போசிட் சைடு எப்போவுமே யூனிட் அப்படிங்கிறதுனால அதை நம்ம 1ன்னு எடுத்துக்கிடுவோம். சரிங்களா? இது நமக்கு இப்போ இதே நமக்கு சைன் வேணும் அப்படின்னு சொன்னால், இப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா வேணும்னா இந்த காஸ் ஸ்கொயரை நம்ம அப்படியே அங்கிட்டு கொண்டு போயிடலாம். அப்போ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா. இல்லை காஸ் ஸ்கொயர் டீட்டா நமக்கு வேணும்னா இந்த சைன் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம், 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா. ஸோ இவ்வளோ தான் வேலையே. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 3 ரேஷியோஸ் தான். சைன் ஸ்கொயர்னா என்ன, காஸ் ஸ்கொயர்னா என்ன, அடுத்து இப்போ டேன் ஸ்கொயர்னா என்ன, இதுதான். இப்போ டேன் ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா சீக்கண்ட் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் 1. இதுதான் டேன் ஸ்கொயர். இப்போ நம்ம பார்த்தாச்சு, சைனு பார்த்தாச்சு, காஸ் ஸ்கொயர் பார்த்தாச்சு, டேன் ஸ்கொயர் பார்த்தாச்சு. டேன் ஸ்கொயர் எப்போவுமே ஆப்போசிட் ரிவர்ஸில் நமக்கு தெரியும். இப்போ பாருங்கள், இதெல்லாம் 1 மைனஸ்ன்னு இருக்கும், அங்கே மட்டும் நமக்கு டீட்டா மைனஸ்னு வந்துடும். சீக்கண்ட் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் 1. இல்லை நமக்கு சீக்கண்ட் ஸ்கொயர் மட்டும் கேட்குறாங்கன்னா இந்த -1 அந்த பக்கம் வந்துச்சுன்னா +1 மாறும். ஸோ சீக்கண்ட் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1 ப்ளஸ்ஸு டேன் ஸ்கொயர் டீட்டா. இப்படி நாம் எழுத வேண்டியிருக்கும். இது பித்தகரியன் ஐடென்டிட்டிஸ்ன்னு பேர். ஐடென்டிட்டினாலே நமக்கு ஃபார்முலான்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இதை நம்ம எந்தெந்த கிளாஸ்லேருந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா 9th 10th 11th 12th இந்த 4 கிளாஸ்லேயும் இதை நாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். அங்கங்கே வந்துக்கிட்டே இருக்கும். இது தெரியல அப்படிங்கும்போது நம்மளால் ட்ரிக்னாமெட்ரி நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். இதனால தான் நமக்கு அந்த பிரச்சனை வர்றது. ஸோ அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஆப்போசிட். இப்போ நல்லா பார்த்துக்குங்க, உங்களுக்கு ஒரு 3 விதமான விஷயம் சொல்லிட்டேன். ஒன்று ஃபங்க்ஷன் சொன்னேன், இன்னொன்று பித்தகரியன் ஐடென்டிட்டி சொன்னேன். இப்போ நான் சொல்ல போகிறது ஆப்போசிட். இப்போ சைனில் சைன் டீட்டா அப்படின்னு நம்ம சொன்னால் நமக்கு தெரியும், சைன் டீட்டா தான் இல்லையா? ஆனால் சைனில் மைனஸ் டீட்டா. இப்போ இந்த மைனஸ் டீட்டாங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சைனு -90 டிகிரி அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா இதை எப்படி எழுதணும்னா மைனஸ் சைன் 90 அப்படின்னு நம்ம எழுதணும். இதுதான் அதில் வேலையே. ஸோ அந்த ஃபார்முலா மைனஸ் சைன் டீட்டா. அடுத்து காசில் மட்டும் நமக்கு மாறும், மற்ற எதுலேயுமே மாறாது. இப்போ பார்த்தீங்கன்னா காசில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸாக மாறிடும், எல்லாமே காஸ் டீட்டான்னு தான் எழுதணும். இந்த மைனஸ் டீட்டான்னு இருந்தாலும் நம்ம என்னவா எழுதணும் அப்படின்னு சொன்னால் ப்ளஸ்ஸாக தான் எழுதணும், ப்ளஸ் டீட்டான்னு தான் எழுதணும். அப்போ காஸ் ப்ளஸ் டீட்டா. இப்போ காசுனுடைய வேல்யூ -90 இருக்குன்னு வச்சுங்களேன், நம்ம எப்படி எழுதுவோம்? காசு 90 ப்ளஸில் தான் எழுதுவோம். அப்போ சைனுக்கும் டேனுக்கும் கண்டிப்பாக மாறாது. எதுக்கு மாறுது அப்படின்னா காசுக்கு மட்டும் மாறும். ஏன்னா மைனஸ்னால் அது ப்ளஸ்ஸாக மாறிடும். நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த இடத்துல மைனஸ் டீட்டா. அதுக்கப்புறம் டேன் மைனஸ் டீட்டா அப்படின்னா நமக்கு மைனஸ் டேன் டீட்டா நான் சொன்னேன் இல்லையா, இந்த இடத்துல மைனஸ் வரும். அதுக்கப்புறம் இதனுடைய ரெசிப்ரோக்கல்ஸ் இப்போ காட்டுன்னு வச்சுங்களேன், காட் மைனஸ் டீட்டான்னா இதே தான் மைனஸ் காட் டீட்டா. சீக்கனுக்கு, ஏன்னா சீக்கனுடைய வேல்யூ, சீக்கன் எதோட ரெசிப்ரோக்கல்? காசோட ரெசிப்ரோக்கல்னால இங்கே கண்டிப்பாக நமக்கு சீக்கனில் மைனஸ் இருந்தாலும் அது நமக்கு என்னவாக தான் வரும்? ப்ளஸ்ஸாக தான் வரும். அப்போ சீக்கன் மைனஸ் டீட்டா ஈக்குவல் டு ப்ளஸ் சீக்கன் டீட்டான்னு நம்ம எழுதணும். கொசிக்கன் டீட்டா உங்களுக்கு தெரியும், ஏன்னா கொசிக்கனுங்கிறது சைனோட ரெசிப்ரோக்கல்ங்கிறதுனால அங்கேயும் மைனஸ் வரணும். அப்போ நாம் ஒரு 3 விதமான விஷயத்தை கண்டுபிடிச்சா போதும். சைன் டீட்டா, காஸ் டீட்டா அண்டு டேன் டீட்டா. ஓகேவா? ரைட். இதெல்லாம் நம்ம 10th அதிகபட்சமாக நாம் யூஸ் பண்ணக்கூடியது. இதுக்கப்புறம் 11th 12th நாம் எதை பற்றி அதிகமாக பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ பாருங்கள், கோஃபங்க்ஷன்னு சொல்லி பேர். அதுக்கு பேர் கோஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னா, கோஃபங்க்ஷன்னா என்னென்னா
இப்போ காசில் π/2 மைனஸ் தீட்டா, π/2 அப்படின்னு சொன்னாலே நமக்கு 90 டிகிரி. இப்போ நான் நேற்றே உங்களுக்கு சொன்னேன், எப்படி சொன்னேன் அப்படின்னா, ஒரு 4 பிரிவாக பிரிச்சுக்கிறோம். இது 0, இது 90, இது 180, 270 அண்ட் லாஸ்ட்டு இது வந்து நமக்கு 360 இல்லையா? ரேஷியோஸு 90 ப்ளஸ்ன்னா இங்கே போயிடும், வெளியே போயிடும். 90 ப்ளஸ் அப்போ 91 டிகிரி இங்கே இருக்கும், 92 டிகிரி இங்கே இருக்கும், 93 டிகிரி இங்கே இருக்கும். ஸோ 90 ப்ளஸ் இது பூராமே. இது எல்லாமே 90 மைனஸ். இப்போ காசு 90 மைனஸு அப்படின்னா நமக்கு வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா சைன் தீட்டா எப்படியே மாறும். அதே மாதிரி சைன் 90 அதாவது π/2 மைனஸு தீட்டா அப்படின்னு சொன்னால் இங்கே காசு. அப்போ காசும் சைனும் மாறி மாறி வரும். இப்போ டேனை பொறுத்த வரைக்கும் டேன் தீட்டா அதோடைய வேல்யூ டேன் π/2 மைனஸ் தீட்டாவோட வேல்யூ நமக்கு என்ன அப்படின்னா காட் தீட்டா அப்படின்னு மாறிடும். ஓகேங்களா? இந்த மூணையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அதுக்கப்புறம் இதனுடைய ரெசிப்ரோக்கல்ஸ். இப்போ சைனோட ரெசிப்ரோக்கல் கொசிகன் தீட்டா. அப்போ கொசிகனுக்கு பக்கத்தில் என்ன இருக்கும்? சீக்கன் தானே இருக்கும். ஸோ கொசிகன் 90 மைனஸ் அதாவது கொசிகன் π/2 மைனஸ் தீட்டாவுடைய வேல்யூ நமக்கு சீக்கன் தீட்டா அப்படின்னு வரும். π/2 மைனஸ் தீட்டா அதனுடைய வேல்யூ சீக்கன் தீட்டா. அதே மாதிரி சீக்கன் π/2 மைனஸ் தீட்டாவுடைய வேல்யூ நமக்கு கொசிக்கன். ஏன்னா மாறும், ஏன்னா பக்கத்தில் இருக்கிறது மாறும். சைன் 90 மைனஸ்னால் காசு 90 மைனஸ்னால் சைனு. அதே மாதிரி கொசிக்கன் இது ரெசிப்ரோக்கலுங்கிறனால அப்படியே மாறும், பக்கத்தில் இருக்க வரும். இப்போ காட்டு π/2 மைனஸு தீட்டா அப்படின்னு சொன்னால் இங்கே நமக்கு என்ன வருது அப்படின்னா டேன் தீட்டா. அப்போ இதுதான் வேலை. இப்போ இந்த தான் வந்து நாம் 9th 10th 11th 12th இந்த நாள்லேயும் படிச்சிருப்போம். இன்னும் இதை விட என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 11th வந்து π/2 ப்ளஸ்ஸு π/2 மைனஸு π மைனஸ் தீட்டா, அடுத்து 270 மைனஸ் தீட்டா, இந்த மாதிரி நம்ம கிட்டத்தட்ட 360 டிகிரிக்கும் நாம் படிச்சிருப்போம். எல்லாத்துக்குமே படிச்சிருப்போம். சரிங்களா? ரைட். அடுத்தது இப்போ நாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வந்துட்டோம். எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா +1 +2ல் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய ரேஷியோஸ் டபுள் ஆங்கிள் ஃபார்முலாஸ்ன்னு சொல்லி பேர். இது என்ன டபுள் ஆங்கிள்? ஏற்கனவே நம்ம ஆப்போசிட் ஆங்கிளாக பார்த்தோம். இப்போ சைனில் டபுள் ஆங்கிள்னா 2 தீட்டா அப்படின்னு பேர். சைன் 2 தீட்டாவோட வேல்யூ நமக்கு என்னவாக இருக்குன்னா 2 சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. நல்லா கவனிச்சுங்க, இது டபுள் ஆங்கிள், அது மைனஸு. அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்குது. சைன் தீட்டானா வேறு, சைன் ஸ்கொயர் தீட்டானா வேறு, சைன் 2 தீட்டானா வேறு. இங்கே வந்து இதுக்கு பேர் டபுள் ஆங்கிள் ஃபார்முலாஸ்ன்னு பேர். இப்போ காஸ் 2 தீட்டாவோட ஃபார்முலா அப்படியே மாறும். எப்படி மாறும் அப்படின்னா நல்லா பார்த்துங்க, காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸு சைன் ஸ்கொயர் தீட்டா. இல்லை அப்படின்னா 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா. ஆர் இது இல்லை, இது அப்படி இல்லை அப்படின்னா 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. இது எப்படி வந்தது அப்படிங்கிறது வந்து நமக்கு 11th 12th ஒரு பெரிய சாப்டராகவே இருக்கும், ஒரு பெரிய சம்ஸாக வரும். இப்போ உங்களுக்கு 3 ரேஷியோ நம்ம பார்க்கணும். ஒன்று வந்து சைனு காசு, இன்னொன்று வந்து டேனு. இப்போ டேன் 2 தீட்டாவோட வேல்யூ நமக்கு என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். 2 டேன் தீட்டா பை 1 மைனஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா. இதுதான் இந்த டபுள் ஆங்கிளினுடைய ஃபார்முலாஸ். இப்போ நமக்கு 11th 12th இருக்கக்கூடிய ஃபார்முலாஸில் இதைத்தான் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன கொடுத்துருப்பாங்க? சைன் 2 தீட்டா, காஸ் 2 தீட்டா, டேன் 2 தீட்டா. அடுத்து கொசிகன் 2 தீட்டா அது வந்து வரும்போது இதை 1/ன்னு நம்ம போட்டுக்கணும். அடுத்து 1/1/ன்னு போட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய வேல்யூ நமக்கு கிடச்சிரும். இப்போ காட் 2 தீட்டாவோட வேல்யூ நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா இதை அப்படியே ரெசிப்ரோக்கலாக போட்டுடணும். அப்போ எப்படி மாறணும்? 1 மைனஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா பை 2 டேன் தீட்டா. இதுதான் காட் 2 தீட்டாவோட வேல்யூ. ஏன்னா டேன் 2 தீட்டாவை ரெசிப்ரோக்கல் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடச்சிரும்? காட் 2 தீட்டா கிடச்சிரும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். இன்ஜினியரிங் மேக்ஸில் இது அதிகபட்சமாக நமக்கு கேட்குறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதுக்கப்புறம் ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க.
ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலா. இது அங்கங்கே தொட்டு வரும் 11th 12th பொறுத்த வரைக்கும். நீங்கள் பார்த்தோன்னே இதை புரிஞ்சுக்கலாம். பாருங்கள், ஒன்றுக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கும். முதல்ல நம்ம சொன்னது சைன் தீட்டா மட்டும்தான் சொன்னோம். அடுத்து ஸ்கொயர் தீட்டா சொன்னோம். அடுத்து ஆப்போசிட் சொன்னோம். அடுத்து இப்போ சைன் தீட்டா பை 2 பாருங்களேன். இதுக்கு பேர் தான் ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலான்னு பேர். இது எப்படி மாறும் அப்படின்னா, இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டாலே நமக்கு ரூட் வரும். அப்படி இல்லை ரூட்டு போட்டால் கண்டிப்பாக ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும். இது கண்டிப்பாக எழுதணும். 1 மைனஸ் காஸ் தீட்டா பை 2 இது ஃபார்முலா. அடுத்து காசு தீட்டா பை 2 அதுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு போட்டு ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் காஸ் தீட்டா பை 2. ஓகேவா? இப்போ தான் நம்ம அடுத்தது வரோம். இப்போ tan தீட்டா பை 2ஓட வேல்யூவை எப்படி எழுதலாம் அப்படின்னா, ப்ளஸ் ஆர் மைனஸு ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் தீட்டா பை 1 ப்ளஸ்ஸு காஸ் தீட்டா. இது நமக்கு 10th இருக்கும். எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா 1 மைனஸ் காஸ் தீட்டா பை 1 ப்ளஸ் காஸ் தீட்டா அதனுடைய வேல்யூவை நம்ம என்னவா ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, கொசிகன் தீட்டா மைனஸ் காட் தீட்டா அப்படின்னு ப்ரூவ் பண்ணு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனுடைய வேல்யூ இது தான் tan தீட்டா பை 2. அப்போ நம்ம லாஸ்ட்டில் இதுக்கு வேல்யூ நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, கொசிகன் தீட்டா மைனஸ் காட் தீட்டா அப்படி கூட எழுதலாம். இப்போ ரெண்டும் ஒன்று தான். ஏன்னா இதனுடைய ஃபைனல் ரிசல்ட்டு அங்கே தான் நிற்கும். சரிங்களா? அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம சம்மு போடணும். எப்படி இந்த சம்மை நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். காஸ் தீட்டா மட்டும் கொடுத்துருந்தா இந்த ஃபார்மெட்டை யூஸ் பண்ணுங்கள். காஸ் தீட்டா மட்டும் கொடுத்துட்டு tan தீட்டா பை 2 கேட்டால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை காஸ் தீட்டாவும் இருக்குது சைன் தீட்டாவும் இருக்குன்னா எப்படி எழுதுறீங்கன்னா 1 மைனஸ் காஸ் தீட்டா பை சைன் தீட்டா அப்படி எழுதுங்க. இந்த 1 பை சைன் தீட்டா ஏன்னா நமக்கு டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருக்கும்போது ரெண்டையும் மைனஸ் பண்ணுவோம் இல்லையா? காஸ் தீட்டா பை சைன் தீட்டா நான் சொன்ன மாதிரி வந்துருச்சா? 1 பை சைன் தீட்டாவோட வேல்யூ நமக்கு என்னது? கொசிகன், அதாவது சிஎஸ்சின்னு எழுதுவாங்க. அதுக்கு சுருக்கமாக பெரிய பெரிய கிளாஸில் எல்லாம் இப்படி தான் எழுதுவாங்க. சிஎஸ்சி மைனஸு காஸ் பை சைனுடைய வேல்யூ காட்டு. அப்போ கொசிகன் மைனஸ் காட்டு. ஸோ இந்த இது தான் நமக்கு 9th இருந்து 9th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ், முக்கியமான ஃபார்முலாஸ். இந்த 4 தான் நமக்கு அதிகபட்சமாக கேட்குறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதுக்கப்புறம் லா ஆஃப் சைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. லா ஆஃப் சைன் அப்படின்னா என்னென்னா, a பை சைன் a இஸ் ஈக்குவல் டு b பை சைன் b ஈக்குவல் டு c பை சைன் c அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆங்கிளினுடைய அடிஷன்ஸ் அது எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத நம்ம அடுத்த இதில் போடலாம். இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு இதை நம்ம முடிச்சிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது புரியலை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு உடனே ரிப்ளை வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.